பிள்ளைகளே, நேற்றைக்கு இந்த வசனத்தை கேட்டோம். ஆமேன். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் இயேசு வாழ்கிறார் சொல்லிட்டு வருகிற தீர்க்கதரிசன சத்தத்தை கேட்கும்படிக்காக நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலும் பங்கு பெறும்படி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அநேக ஜனங்கள் இந்த வசனங்களை வார்த்தைகளை கேட்டு பயன்பெற்றுக் கொள்வார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். சபையில் ஒரு விசுவாச பிள்ளை கழிந்த நாளில் ஆமேன் ஒரு சாட்சி சொன்னதை நான் கேட்டேன். அந்த சாட்சியும் கூட இந்த நாள் சாட்சி கூட்டி பிரசங்கம் பண்ணுகிற சாட்சி கேட்டுக்கொண்டு நீங்கள் மீண்டும் செய்திக்கிறாராய் கடந்து செல்லலாம் என்று நான் வாஞ்சிக்கிறேன். பாருங்க, அவருடைய சகோதரியுடைய பையனுக்கு திருமணம் ஆகாமல் வெகு நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்தார். அப்போது நம்முடைய டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும்போது அவர்கள் பண்ணி ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. ஆமேன். ஆண்டவரே என்று விசுவாசத்தோடு திருமணம் தடைபெற்ற பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகிறது என்று கற்று சொல்லி ஜபித்த பாஸ்டர் சொல்லி ஜபித்த நேரத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொண்டதாக, அதே போல அவர்கள் இந்த நாட்களுக்குள்ளாக விசுவாசத்தின்படி ஜபித்த நிமித்தம் நல்ல செய்தி கேட்கும்படிக்கு பண்ணி அவருடைய திருமண காரியம் நடந்து முடிந்ததாக சாட்சி சொன்னதை நாங்கள் கேட்டோம். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இப்படி விசுவாசத்தோடு டிவியில் ஜபிக்கும்போது நீங்கள் உறுதியோடு என்னோடு ஜப நேரத்தில் ஜப வேளையில் நீங்கள் ஜபிக்க நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் தூரத்திற்கும் சமூகத்திற்கும் தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். வார்த்தையை அனுப்பி கொடுத்த தெய்வம். என்னுடைய சாட்சியில் அநேக சாட்சிகளை சொல்ல முடியும். வார்த்தையிலே அற்புதம் நடந்திருக்கிறது. என்னுடைய அற்புதத்தில் மேன்மையான அற்புதம் வார்த்தையினால்தான். சென்னை பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட இங்கே இருந்து நான் வார்த்தையாக சொல்லி ஜபிச்சு அற்புதம் இருக்குது. வெளிநாடுகளில் இல்லை சுகமாகும் மருத்துவர்கள் இப்படி செக் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இல்லை இயேசு நாமத்தில் சொல்லுகிறேன்னு சொல்லும்போது அற்புதம் அங்கே நடந்திருக்கிறது. இப்படி அநேக சாட்சிகள் நாங்கள் கேட்டிருக்கிறோம். எங்கள் ஊழியமே சாட்சினால் உருவாக்கி பட்டு நடத்தி கொண்டிருக்கிற ஊழியம்தான் எங்கள் இயேசு வாழ்கிறார் ஊழியம். அது நீங்கள் தொடர்பு கொண்டு இயேசு வாழ்கிற ஊழியத்தோடு சாட்சியாக வாழ அறிவிங்கன்னா விசுவாசத்தை கை கொண்டு சாட்சியாக வாழ வாங்க இந்த வார்த்தை கற்றவர்களை அழைப்பாய் கொடுக்கிறார். இதை பிரயோஜனப்படுத்தி சாட்சியான ஜீவிதம் ஜீவிக்க, சாட்சியாய் வாழ, விசுவாசத்தை உறுதிப்பட்டு வாழ, பொதுவாக மருந்து மாத்திரைகள் அடிமைப்பட்டு விடாதபடிக்கு விசுவாசத்தில் நடத்தி கொண்டு போகிற ஒரு விசுவாச வாழ்க்கை இந்த ஆமேன் விசுவாச உறுதிப்பட்ட தண்டபிகள் நின்று பிரகாசிக்கிற ஒரு ஊழியம் நம்முடைய இயேசு வாழ்கிறார் ஊழியம். வாங்க, அதோட ஜெபிங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தொடர்ந்து கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட வியாதியை கர்த்தரால் மாற்ற முடியும்? நான் அதையே சொல்லுவாங்க. அதுக்காக அந்த உழைக்கிற மருந்து எடுத்தார், இந்த பாஸ்டர் மருந்து எடுத்தார். எந்த பாஸ்டர் மருந்து எடுத்தாலும், எந்த வியாதிகள் வந்து அது மருந்து எடுத்தாலும் அவங்க ஜெபிக்கும் போது அற்புதம் இருந்திருக்கு. உங்களுக்கு தெரியுமா? எந்த பெரிய உழைக்கிற எடுத்தாலும் அவங்க மருந்து எடுத்திருக்காங்க. இந்த பாஸ்டர் ஏன் நீங்கள் மருந்து எடுக்கக்கூடாது, வேதத்தில் மருந்து இருக்கக்கூடாது என்று சொல்லி இருக்கிறதா? இப்படியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது, தவறான காரியம். மருந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லல, கண்டிப்பாக எடுங்கன்னு சொல்லலை. அதுதான் உண்மை. மருந்து எடுக்கிறதுனால நீங்கள் பல்லவத்துக்கு போக முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். மருந்து எல்லாம் எடுத்ததுனால நீங்கள் பல்லவத்துக்கு போயிடுவீங்க, போக மாட்டீங்கன்னு சொல்லிட மாட்டேன். எடுக்காதவங்க எல்லாம் பல்லவத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்ல மாட்டேன்.
இயேசுவின் வார்த்தைப்படி விசுவாசித்து அதன்படி நடக்க ஒப்புக்கொடுக்கிற ஜனங்கள் பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்றுதான் வேத வசனங்களும் விளக்கங்களும் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் மருந்து மாத்திரை எடுக்கின்ற நான் சொல்லவில்லை. விசுவாசமுள்ள ஜெபம் புண்ணியாளியை ரட்சிக்கும். அல்லேலூயா. அது ஒன்று தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அப்போ விசுவாசத்தினால் நாம் பெற்றுக்கொள்கிற எல்லாம் நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் பெற்றுக்கொள்கிறது எல்லாமே அது எதுவும் அது சாபத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறோம். ஒரு மனுஷன் விசுவாசம் இல்லாமல் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சாட்சியை கூட அவரால் அனுபவிக்க முடியவே முடியாது. சாட்சி ஜீவிதம் என்பது விசுவாச வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கை தான் சாட்சியின் ஜீவிதம். அப்போ இந்த சாட்சியை குறித்து தான் நான் கேட்டோம். ஆமேன். நம்மை பிறர் கூறும் சாட்சி. அல்லேலூயா. எபிரேயர் 11 என்ன சொல்லப்பட்டிருக்கிறதா, விசுவாசத்தினோடு நாளை ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அவன் தேவனுடைய மனுஷன். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அவனுடைய சாட்சியான ஜீவிதத்தை காட்டுகிறது. விசுவாசத்தினாலே எனக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். அது விசுவாசத்தினால. அவன் விசுவாசத்தை கொண்டே மரணத்தை காணல. ஏன்னா மறிக்க மாட்டான். அவன் அப்படியே ஆண்டவருக்குள்ளே போயிட்டான். அவன் மறித்தான் என்று அடக்கப்படப்பட்டான் என்றும் உயிரோடு எழுப்புனான் என்றே கிடையாது. ஏனோக்கு போனான்னே தெரியாது. அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். விசுவாசத்து வாழ்க்கை வாழ்ந்த நிமித்தமாக கர்த்தருடைய வாழ ஏனோ கர்த்தருடைய வாழ்ந்த மனுஷன். அவன் ஒரு குடும்பம் உள்ளவனாக இருந்த போதிலும் அவன் எப்போதும் கர்த்தரோடு வாழ்ந்தவன். அல்லேலூயா. அவன் கர்த்தரோடு வாழ்ந்து கொண்டிருந்தபடினாலே அவன் குடும்பத்தோடு வாழ்ந்தவனாக இருந்தும் இயேசுவோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்போ இந்த வேத வசனம் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆமீன். நீங்கள் இன்னும் முதல்ல ஒரு வசனத்தை நம்ம படிச்சிருப்பேன் நினைக்கிறேன். ஒருக்க கூட நான் சொல்லுகிறேன். 1 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவனுடைய குமாரத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறார். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து அவன் கொடுத்த சாட்சியை விசுவாசியதினாலே அவரை பொய்யராக்குகிறார்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பொய்யராக்குகிறார்கள் என்று அந்த வேத பகுதி ஒன்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை குறித்து பொய்யராக்கிட்டு இருக்கிறாங்க. விசுவாசம் பொய்யல்ல. விசுவாச ஜீவிதம் தான் அற்புதம் நடத்துகிற ஜீவிதம். விசுவாசம் இல்லாமல் ஒவ்வொரு மனுஷனும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் இல்லாமல் ஒரு மனுஷனும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. எதையும் செய்தெடுக்கவும் முடியாது. அவன் பயந்து விடுவான், அவன் நடுங்கி விடுவான், அவன் வாழ்க்கையை சின்னாபின்னமாகி போய்விடும் என்று இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, விசுவாசத்தினால் ஏனோக்கு மரணத்தை பெற்றுக்கொள்ளாதபடி கர்த்தரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். விசுவாச வாழ்க்கை என்பது இப்படித்தான். ஆமீன். நான் இதை சாதிக்க முடியும், என்னால் சாதிக்க முடியும், என்னால் சமூகத்தோடு வாழ முடியும், நான் இந்த காரியத்தை செய்ய முடியும், இந்த படிப்பை படித்து முடிக்க முடியும், நான் இந்த இடத்துல போய் சேருவேன் அப்படின்னு நம்ம நினச்சி அதற்குள்ளாக முழு வீச்சாக பயன்படும் போது, அதுக்காக நாம் கிரியை கொடுக்க துணியும் போது அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும், இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்றுதான் வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது.
கடந்த நாட்களில் சொல்லி என் சகோதரனை அந்த சகோதரனை குறித்த சாட்சியை கூட நான் சொல்லி இருக்கிறேன். சாட்சியம் சொல்ல முன்னாடி அந்த மனுஷனை குறித்து ஒரு தரிசனம் எனக்கு கொடுக்கப்பட்டது. தரிசனம் ஒன்றும் பொய்யல்ல. ஏனோக்கு இங்கே விசுவாசத்தை மரணத்தை காணாமல் எடுத்துக்கொண்டான்னு சொன்னாலும் இங்கே நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவனுக்கு ஒரு தரிசனம் எனக்கு கொடுக்கப்பட்டது. என்னுடைய மனைவிக்கு அந்த அவருடைய சகோதரனை குறித்து பாருங்க, அவனை நான் மன்னித்து நான் விட்டு விட்டேன். ஆமேன். அவன் நல்லா கவனிங்க. அவன் வந்ததுக்கு அப்புறம் ஆமேன் என்னுடைய மனைவி அதுக்கு முன்பதாகவே ஒரு தரிசனத்தை கண்டிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் ஒரு பெரிய மீன் வாங்கி கொண்டு வர்றதாக அவங்க நினைத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. மீன் வாங்கி கொண்டு வந்து பாருங்கள் செடிக்கிட்டு அந்த மீனை தூக்கி அந்த டேபிளில் போடும்போது அந்த மீன் யாராம்? இந்த மனுஷனாம். பாருங்க, மீன் என்பது எதை குறிக்கிறது? கலங்கமில்லாத ஆத்மாவை குறிக்கிறது. ஆத்மாவோ கலங்கமில்லாத ஆத்மாவை கர்த்தர் மனுஷனாக மாற்றி கலங்கமில்லாத மனுஷனுக்கு கலங்கமுள்ள ஆத்மாவை கொடுத்து நன்மையால் திருப்தியாக்கி ஆசீர்வாதத்தினாலே பரிசுத்தத்தோடு நீதி செய்கிற ஒரு மனுஷனாக மாற்றி அவனை மேன்மைப்படுத்துவது தான் அந்த கர்த்தராகிய இயேசு. கைகளை தட்டி ஆமேன். இந்த தரிசனம் நம்முடைய பொறுமை, நீதி இவரை கை கொண்ட நிமித்தமாக அந்த ஆத்மாவை நாம் கிறிஸ்துக்கு பயன்படுத்த ஏதுவாய் மாறினது. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு புருஷனை உங்கள் பிள்ளைகளை ரட்சிப்புள்ள இடத்துக்கு விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தால் உன் பிள்ளை கற்று ரட்சிப்பார். அநேகருடைய குடி அடிமைப்பட்டு இருக்கிற பிள்ளைகள், டிவிக்கு மொபைலுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் அநேகர் ஏதோ ஒரு விஷயத்தில் சில அடிமைப்பட்டு போய் கிடக்கிறாங்க. இந்த அடிமைட்டு விடுவதற்கு ஒரே வழி விசுவாச வாழ்க்கை. கிறிஸ்துவை பற்றின விசுவாசத்துக்குள்ளே உறுதிப்பட்டு நாம் மாறும்போது நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ரட்சிப்பை காண முடியும். விசுவாசம் உள்ள ஜபம் புண்ணியாடியை ரட்சிக்கும். நீ விசுவாசத்தினால் தேவனுடைய மகிமையை காண்ப. ஏனோக்குங்கிற ஒரு தெய்வ மனுஷன் அவனுடைய விசுவாசத்தினாலே அவன் மரணத்தையே காணாதபடிக்கு அவன் கற்றோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று இந்த வேத பகுதி நமக்கு எவருடைய 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் கர்த்தரோடு உட்கார்ந்திருந்தான். எப்போதும் ஆண்டோடு இருக்கணும். அவன் மரணத்தை காணவில்லை. ஆமேன். இயேசுவோடு சேர்ந்திருக்கிற ஒரு மனுஷன் ஒரு மரணத்தை காண்பதில்லை. அதாவது அவன் மூழ்கி போவதில்லை. அவன் மூழ்கி போவதில்லை. அரியா நபீபா துரவால கேதுரவால வஷவாரி பாலவா இயேசுவின் நாமத்து அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவர் இந்த வசனத்தை கேட்கும்போது ஒவ்வொரு ஜனங்களும் விசுவாசத்தினாலும் வார்த்தையினாலும் நாம் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக வெளிவரும்படி கர்த்தர் கிரியை செய்யணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வருஷத்திற்கு பார்ப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆமென். அவன் காணாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னர் சாட்சி பெற்றான். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே சாட்சி கொள்ளப்பட்டவன். யாருக்கு பிரியமானவன்? பிரியமானவன் என்று கிறிஸ்துவுக்கு பிரியமானவன், விசுவாசத்து வல்லவன் என்று. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுறவரும் யூத ஜனங்களுக்கெல்லாரும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாயிருக்கிற கொர்நேலியு என்னும் நூற்றுக்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்பட்டு வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்தத்தினாலே தேவ எத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஒரு தெய்வ மனுஷனுக்கு
கொர்நேலியுங்கிற ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தெய்வ மனுஷன் அவர் செய்த நற்கிரியை நிமித்தம் அவர் செய்த மேன்மையான காரியங்கள் குறித்தும் ஆமென் ஆமென் அல்லேலூயா. அவன் நீதிமான் என்கிற வார்த்தை அவன் தேவ தூதனுக்கு முன்பாக அவன் பலப்படுகிறவரும் அவன் யூதஜனை பேறு பெற்றவனுமாயிருக்கிறான் கொர்நேலியு. இந்த கொர்நேலியுங்கிற தேவ மனுஷன் ஆண்டவருக்கு பிரியமானவன். அக்காலத்தில் வாழ்ந்த மனுஷனுக்குள்ளே அவன் ஒரு நீதிமானும் தன்பார்க்கலுமாய் உண்மையுள்ள மனுஷனாய் கிறிஸ்துக்கு விசுவாச வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனுஷனாய் இருந்தபடினாலே அவன் நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்டான். இன்னைக்கு இருக்கிற தேவ பிள்ளைகள அவருடைய சாட்சி இன்னைக்கு வேத புஸ்தகங்கள் இடம்பெற்று அலைகளை சாட்சிகளை உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கிறதை நான் பார்க்க முடியும். ஏனோக்கு தன்னுடைய வாழ்க்கையில் சாட்சி பெற்று ஆமீன் அவருக்கு அவர் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பவே ஏனோக்கு சாட்சி பெற்றிருக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் சாட்சியாக வாழ்ந்தான்னா அவன் எடுத்துக்கொள்ளப்படுறான். சாட்சியை கை கொள்ளணும். இது சாட்சியை போயிடுது. ஆரம்பத்தில் வரும்போது மட்டும் சாட்சியான ஜீவிதம் சாட்சி, அதுக்கப்புறம் சாட்சியே இருக்காது. சபையில் சாட்சி சொல்கிறது கூட கிடையாது. அப்போ நம்ம சபைக்கு அப்படி சாட்சியாக இருக்க முடியும். அனுதினம் சாட்சி என்ன சாட்சி சொல்கிறதுக்கு இருக்குன்னு கேட்குறாங்க. இன்றைக்கு ஒரு நாள் நம்ம தேவ வாழ்க்கையில் ஆண்டவர் பாதுகாக்கிறதுக்கு கூட சாட்சி. ஆமீன். பேச வைத்தது ஒரு சாட்சி, உணவு உட்கொள்ள வைத்த ஒரு சாட்சி. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன சாட்சியாக பாதுகாத்து இதெல்லாம் ஒரு சாட்சியா? கண்டிப்பாக ஒரு சாட்சி. பாருங்கள், உங்கள் முன்னால் இருக்கிறவங்கள பாருங்கள், உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பாருங்கள். நேரத்துக்கு அவங்க எப்படி இருந்தாங்கன்னு பாருங்கள், இல்லையே அவங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். கணித மாதம் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு பாருங்கள், இந்த மாதம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களை உங்களை உங்கள் குடும்பத்தை பாருங்கள். அன்றைக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, இன்னும் எப்படி இருக்கிறீங்க? அன்றைக்கி எவ்வளோ மகிமையாக இருந்தீங்க, இன்னைக்கு எப்போ நீங்கள் கீழே போயிருக்கிறீங்க? இதெல்லாம் ஒருத்தர் நம்ம பரஸ்பரம் பார்க்கும்போது ஆண்டவருடைய சாட்சி நம்ம கை கொண்டவர்களாக இருக்க முடியும், நிறைவுகளாக இருக்க முடியும் என்று தான் இந்த வேதவசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. கர்த்தருடைய வாழ்க்கையை கர்த்தருடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படி நடக்க ஒப்புக்கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி நடத்த முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமீன். சாவியுடைய சாட்சியை பாருங்கள். அவன் இதயத்தை சங்கீதத்தை அவன் சொல்லுவான், இதயத்தை பரிசோதித்து பார்ப்பீர்களா, நான் உத்தமன் என்று விளங்குவான். அவன் சொல்லுவான், ஆண்டவரை ஆலோசித்து அறிந்து பார், நான் உண்மையுள்ளவனாக மக்கள் இருப்பேன். தாண்டியுடைய சாட்சியை பார்க்கும் தானியன் என்று சொல்லுவான். ஆண்டவரே, நான் நீர் என்னை திகத்தில் வாய்க்கு தப்பித்தால் தப்பிக்காமல் போனாலும் என்னுடைய வாழ்க்கையில் நான் உமக்கு சாட்சியாக இருப்பேன். இந்த வார்த்தை அப்போ இதெல்லாம் சாட்சி சொல்லிதான் சொல்ல முன்னாடியே சொல்லி தான் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க. இன்றைக்கு நம்ம எல்லாமே நேர் மாதிரி தான். பழைய காலத்தில் எல்லாம் அவன் ஆசீர்வாதத்தை பெற முன்னாடியே சாட்சி சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க. ஆமீன். பழைய நியாயப்பிரமாணத்தின்படி கூட பார்க்கும்போது ஆமீன் நல்லது செய்ய ஆசீர்வாதத்தை வாங்குங்க. அது நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை செய்கிறதெல்லாம் நேர் மாறா. ஆண்டவர் அற்புதம் செய்யட்டும், நான் சாட்சியாக வாழ்றேன். ஆண்டவர் அதை செஞ்சால் நான் இது வாழ்றேன். ஆண்டவர் வசதி என்ன சொல்லும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்மளால் என்ன செய்கிறான் எனக்கு அவர் இதை செய்தால் நான் செய்வேன், என்ன ஆசீர்வதித்தா நான் இதை செய்வேன், என் பிள்ளை ரசிக்குள்ள வந்தால் நான் இதை செய்வேன். ஆண்டவர் என்ன சொல்கிறது, நீ ரசிக்குள்ள வாழ அவருக்கு இதை செய்கிறேன். அதான் அந்த வார்த்தையின் சத்தியம். இன்றைக்கு நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்கே கட்டளை கொடுக்குறோம். எங்கள் ஜொபையில் ஒரு வயசான தாயை எல்லாரும் வந்தாச்சுன்னா
நீ நம்ம ஊழியக்காரன் கூட நடத்துகிறோம் தவறான காரியம் செய்கிற நேரத்தில் அது தவறான காரியம் அது இறக்காண்டு வெளிப்படுத்தி கொடுத்தா ஜோம் பண்ணுமா பொருத்தனை பண்ணி ஜோம் பண்ணுமா கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். அது தவறு. நீ பொருத்தனை முதல் நிறைவேற்று கர்த்தர் உனக்கு இதை. ஆமேன். பாருங்க, சாலமஞ்ஞானி 1000 சூத்திரப்படியை செலுத்தினான். எனக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். நன்மை செய்தான். அதுக்கு பிரதிபலம் உனக்கு என்ன வேணும் கேட்டு கொடுக்குறாரு. ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவர் தந்தாதான் செய்வோம். கிடைக்க வைக்கிற ஆண்டு தர போகிறதே இல்லை. நீ நான் சாட்சியாக வாழ போகிறதே இல்லை. நீ சாட்சியாக வாழ்ந்தா வாழு, ஆசீர்வாதத்தை விட்டுக்கோ. அப்போ நீ சாட்சிய ஜீவிதத்துக்கு ஜீவிக்க கொண்ட ஒப்புக்கொடு, கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஆமீன். நீ ஒப்பு கொடுத்துட்டேன்னா கர்த்தரை பார்த்துக்கொள்வா. ஆமாம். இன்னும் அதிர்ச்சின்னு கிடையாது. வசனத்தை அப்போ எல்லாரும் தனக்கு இஷ்டத்தில் புரோஜனப்படுத்துனாங்க. ஆனால் அதுக்கு விடுறது கிடையாது. நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், வசனம் நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கை அதுக்கு அர்த்தமும் சத்தியம் நம்ம புரியாமல் இன்னைக்கு நாம் ஒவ்வொருத்தரும் தள்ளாடிட்டு நிற்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் அப்படி தான். நான் யாரையும் மென்மையாக சொல்லவோ யாரையும் குற்றப்படுத்தி சொல்லவோ இல்லை. வசனம் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கு. அதுதான் இந்த வருஷத்தை நான் உங்களுக்கு சொல்கிற காரியம். ஏனோக்கு அவன் என்ன செஞ்சுருக்கிறான் பார்த்தீங்களா? அவன் முதலே சாட்சி பெற்றுட்டான். உயிரோடு இருக்க அவன் கர்த்தரோடு வாழ்த்த மனுஷன். ஆனால் அவன் அதே போல் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் வாழ்ந்து உலகத்தில் வாழும்போது சாட்சியாக வாழ்ந்தான். கர்த்தரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆமீன். நான் சொன்ன மாதிரி ஒரு சாட்சி. எங்கள் சமையல் ஒரு பிள்ளைக்கு ஒரு தம்பி கல்யாணம் இருக்கணும். கல்யாணத்துக்கு அவங்க வந்தாச்சு. அவன் என்னன்னு வந்துட்டான். கல்யாண சம்மதமே பார்க்குறவங்க ஒரு சம்மதமும் வர மாட்டேங்குது. உடனே அந்த அம்மா என்கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்துன்னு சொன்னாங்க. பாஸ்டர், என்ன பிள்ளை கல்யாணம் நடக்கணும், இன்னும் ஒரு விருந்து நான் வைக்கிறேன்னு எங்கள் ஜோ வீட்டில் விருந்து வச்சாங்க. பாருங்கள், விருந்து வச்சு மறுவாரத்திலே கல்யாணம் ரெடி ஆயிடுச்சு. பக்கத்துலேயே மாப்பிள்ளை பொண்ணு இருந்திருக்கு. பக்கத்துலேயே பொண்ணு நல்லா பைமையான ஒரு சம்பந்தம் அமைஞ்சு கல்யாணம் அவனுக்கு முடிஞ்சிடுச்சு. நானே ஆச்சரியப்பட்டேன். ஆனால் இன்னைக்கு தான் அந்த வேத வசத்தோட நிகழ்ச்சி எனக்கு தெரியுது. சாலமஞ்ஞானியை பாருங்க, 1000 சூத்திரப்படியை முதல்ல கொடுத்தான். அப்போ சாட்சிட்டாங்க. சாட்சின்னா சாட்சிடுதல் நடந்தாச்சு. நடந்த மாதிரி நடந்தாச்சு. நம்ம கொடுக்கும்போது நம்ம செய்யும்போது நமக்கு அற்புதம் நடக்குது. நீ சுத்தமாக உனக்கு திராட்சரசம் கிடைக்குது. உனக்கு என்ன சுத்தப்படுத்து, கற்சாட்டியை சுத்தப்படுத்து. உனக்கு தாண்டி திராட்சரசமாக மாறுது. அற்புதம் நடக்குது. ஆமீன். எல்லாமே நம்ம மாறினா நமக்கு அவன் விடுதலை. நம்ம மாறினா நமக்கு ரட்சிப்பு. நம்ம மாறினா தான் நமக்கு ஆசீர்வாதம். மாறாமல் ஆசீர்வாதம் இல்லை வரலன்னு சொன்னால் அதுக்கு ஆண்டவருக்கு சம்மந்தமே கிடையாது. இதுதான் சாட்சி. நான் மாறாமல் இருந்துட்டு குடியிலே விடாமல் இருந்துக்கிட்டு ஆண்டவரே குடியிட்டு மாற்ற தாரன்னு அஞ்சாப்பில் போய் இருந்துக்கிட்டு தாருன்னு செஞ்சுக்கிட்டு இருந்தால் மாற்றம் வராது. விடணும், கர்த்தரை எடுத்துக்கொள்வார். விட்டுட்டு வா முதல்ல. ஆபிரகாம் பார்த்து சொல்கிறார், அவனை ஆசீர்வதிக்கணும். நீ முதல்ல ஒரு தப்பு வீட்டையும் உன் தாய் வீட்டையும் எல்லாம் சொந்தமாக விட்டுக்கிட்டு வாரா ஒன்றை வைத்ததுதான் சொல்கிறாரு. ஆமீன். அல்லேலூயா. இப்போ லோத்து ஆசீர்வதிக்கணும். லோத்து இருக்கிறாரு, ஆபிரகாம் மேன் இருக்கிறாரு. லோத்தா பிரிச்சலும் விட்டுக்கிட்டு வந்தால் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம். அங்கே 2 பேருக்கும் ஒரு ஏதுவான காரியம் இருக்குது, அடி நடக்குது. ஆமீன். தவறுபட்டு எதுக்குப்பா அடின்னு கேட்குறாரு. இப்படி ஏப்பா நீ உனக்கு எந்த பக்கம் போறிய, நீ இந்த பக்கம் போன, நான் இந்த பக்கம் போகிறேன். எதுக்கு நமக்குள்ள பிரச்சனை? அவங்க பிடிச்சி அவர் நல்ல வசதியான இடத்துக்கு போகிறாரு, இவர் இங்கே வந்தாலும் இவரை கற்று ஆசீர்வதித்து ஆபிரகாமை கற்று உயர்த்துக்கிறார். பாருங்கள், எல்லா வசனத்தையும் அடிஸ்தானமாக ஆதாரமாக கொண்டா எல்லாமே சாட்சி. ஆமீன்.
முதல்ல நம்ம ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய செய்யணும். கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிப்பார். இது ஒரு புதிய சத்தியம். இது நல்ல ஒரு புதிய சத்தியமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம செய்கிறதெல்லாம் நம்ம எவ்வளோ தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படிதானே? நீங்கள் என்ன செய்வீங்க? என் பிள்ளை வெளிநாட்டு போட்டு நான் இதை செய்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பிள்ளை வெளிநாட்டு போச்சு, நீ இதை செய். பிள்ளைய வெளிநாட்டு கற்றுக்கொள்ளுப்பா. புருஷன் வெளிநாட்டு போட்டு நான் இதை செய்கிறேன். எனக்கு ஒரு குழந்தை வாக்கியத்தை தந்தா இதை செய்கிறேன். அது எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது. இல்லை ஆமேன். ஏதோ அவங்க ஒரு சகோதரி சொல்லுவாங்க, எனக்கு ஒரு குழந்தையை தந்தால் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பேன். அது வேற தரிசனம். அந்த தரிசனமும் அந்த பொறுத்தனையும் மாறுது. ஏன்னா குழந்தைய கொடுக்க முடியாது. அப்போ குழந்தையே அவங்க சாட்சியை வைக்கிறான். அதனால தான் கொடுத்ததுனால குழந்தையாக கொடுக்க முடியும். அது வேறு காரியம். அதுக்கு இதை வச்சுக்கிடக்கூடாது. நம்ம ஞானமாக நமக்கு நடக்கணும். பாருங்க, பொருத்தனை பண்ணி குழந்தைய பொருத்தனை பண்ணலாம். மீன் ஒரு கொலையை பொருத்தனை பண்ணி கொடுக்கலாம். இந்த கொலை மாலையில் கொலை போட்டால் இந்த கொலையை கருத்திருக்கு. கொலை போடாமல் இருந்தாங்க கொலை இல்லை. அதெல்லாம் அப்படி வைக்கலாம். ஒரு பொருள், ஒரு காரியம். ஆனால் நிறைய சம்பவங்கள் நம்ம இதனால் அடாவடித்தனமாக செய்துட்டு இருக்கிறோம். இது சாட்சி. இதுலேருந்து இந்த சத்தியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். நம்ம ஒரு நன்மை போடணுன்னா முதல்ல நம்ம சாட்சியாக வாழ்ந்தால் நன்மையாக போடலாம். ஆமாம். என்ன பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு புதிய சத்தியத்தை சொல்லி கொடுத்துருக்குறேன். இனிமேல் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே எனக்கு சுகந்தந்தா நான் இந்த கூட்டத்துக்கு போவேன், எனக்கு சுகந்தந்தா இந்த பாசை காணிக்க கொடுப்பேன், சுகந்தந்தா இந்த ஊழியத்துக்கு செய்வேன் அப்படி நீங்கள் சொல்கிறத விட்டுக்கிட்டு சுகந்தந்தான தராட்டியும் வாக்குறத சொல்லியிருக்கு, எனக்கு இதை ஆண்டவருக்கு செய்கிறேன், ஆண்டவர் எனக்கு அர்ப்பணம் செய்யப்போன்னு கேட்டால் பள்ளத்தில் உன் காணிக்கை கேட்டு இறங்கி வருவார், உனக்கு அர்ப்பணத்தை செய்வார். ஆமேன். இதுதான் உங்களுக்கு இன்றைக்கு ஸ்பெஷல் சாட்சி, ஸ்பெஷல் வழிபாடு. ஆமேன். என்ன தேவைப்படுகிற இன்றைக்கு நாள் போகுது, நேரம் போகிறதுனால நாளைக்கு இதே வருஷத்தை இணைஞ்சிருப்போம். இப்போ ஜெபிக்க போகிறோம். முதல்ல ஆரம்பத்தில் சொன்னது போல் கண்களை மூடுங்க. இங்கே ஜெபிக்க போகிறீங்க. ஆரம்பத்தில் ஒரு சாட்சி உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒரு சகோதரி திருமணத்தலை மாற சாட்சி சொன்னாங்க. அதே போல் அடுத்த சாட்சி நீ கேட்க போகிறீங்க. கண்களை மூடுங்க. 5 நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பலவிதமான போராட்டத்தில் இந்த பிள்ளைகள் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த செய்தியை, இந்த விசுவாச செய்தியை, இந்த விசுவாசத்திற்கு சில சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக, கிருபையை வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், ஒரு மனம் உண்டாகட்டும். பிரிவின் நாபிகள் இயேசுவின் நாமத்தில் இப்போது நாம் ஜெபிக்கும் போது இல்லத்தில் இருக்கிற பிரிவின் நாபிகள் ஓடி போவதாக. போராட்ட கிரியைகள், துத்த சக்திகள், மந்திரவாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நாசமாகி போகட்டும். நீர் பலப்படுத்தும், நீர் திடப்படுத்தும், நீர் உறுதிப்படுத்தும். கர்த்தருடைய கிருபை, தெய்வ பிரசன்னம் பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டு இருப்பதாக. சுகமாக்கும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, குழந்தை வாக்கியம் இல்லாதபடிக்கு ஜெபித்து கொண்டு இருக்கிற அநேக பிள்ளைகள், ஆண்டவரே, பிள்ளைகள் அமீன் குழந்தை வாக்கியத்தை பெறுவார்களாக. இப்போ அந்த வல்லமை பிள்ளைகளுடைய அடி வைத்து பகுதியில் இறங்கி வருவதாக, தொடுவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ரைட். அவுடா மக்கர மஷபரி மல மக்கர மல அவுடமணி மலமி மவுட மக்கர. இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும், விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும், விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும், விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும், விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தருடைய மகிமை
கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. அப்பா, உம்மை பார்க்கிறேன். டிவியில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி டிவி சத்தம் கேட்கிற பிள்ளைகள் இல்லம் முழுவதிலும் வல்லமை இறங்குவதாக. வார்த்தையை அனுப்பி கொடுக்கிற கர்த்து, வார்த்தையை அற்புதத்தை வைக்கிறேன். நாவல் அதிகாரம் வைத்திருக்கிறது. நாவல் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அற்புதம் நடப்பதாக. வார்த்தை வாயிலிருந்து புறப்பட்டு போகும்போது அற்புதம் உண்டாவதாக. பிசாசின் கட்டுகள் உடைக்கப்படட்டும், பிசாசின் கிரிகள் அழிக்கப்படட்டும். எல்லா வருஷப்பட்ட நாவியின் கிரிகள் கீழ்பட்டு போகட்டும். பிள்ளைகளை உயர்த்துவீராக. பயத்தை நாவியுள் எடுத்துக்கொள்ளப்படும். பயத்தை நாவி மாறட்டும், தைரியம் உண்டாகட்டும். இயேசு கூட இருக்கிறார், இயேசு வாழ்கிறார், இயேசு என் குடும்பத்தின் தலைவு, இயேசு ரட்சகர் என்பதை இவர்கள் கண்டுகொண்டு சாட்சியாய் வாழ கற்றுக்கிறேன். இயேசு ஆபத்தில் வரப்படுத்தும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.